இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செவ்வக வடிவ குடைவரை கோயில் தான் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ இங்கே குடைவரை கோயிலில் சுவாமி நரசிம்மர் யோகர நரசிம்மராக இருக்கார். பிரகலாதனை வந்து அவர் வந்து வதம் செய்கிற ஒரு அமைப்பில் இங்கே வந்து இருக்கிறாரு. அம்பாள் வந்து நாமகிரி மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. இங்கே வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஒரு சேர குடைவரை கோயில்களில் 8 கையோடு சேர்ந்த சிவபெருமான் இருக்கிறாரு. பிரம்மா இருக்கிறாரு. விஷ்ணு பகவான் வந்து வைகுந்த நாராயணராக இங்கே காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. கோயிலை நல்லா சுற்றி வந்து பிரகாரம் சுற்றி வந்திங்கன்னா இங்கே வந்து பூவராகவ பெருமாள் இருக்கார், முருகன் இருக்கார், கணபதி தூண்களில் இருக்காங்க, நாமகிரி மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அதாவது இந்த கோயில் முக்கியமான விஷயம் என்னென்னா தொல்லியல் துறை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அங்கே வந்து நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்குது. இந்த குடைவரை கோயில் வந்து ஆராய்ச்சி பண்ணி வேறு உருவங்கள் சிலைகள் இன்னும் என்ன அதில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மேற்கு நோக்கிய மலையில் மேற்கு நோக்கி, அதாவது மலையோட மேற்கு பக்கத்தில் அந்த நரசிம்மர், பிரகலாதன் கூடிய சிவபெருமான், விஷ்ணு, இவங்க நாராயணர் இருக்காங்க. அந்த மலைக்கு அப்படியே பேக் சைடு நம்ம நடந்து போனோம்னா இந்த கோயிலுக்கு அப்படியே சுற்றி வந்து பஸ் ஸ்டாண்ட் சைடில் வந்துட்டு கார்கோட சயனத்தில், அதாவது என்னென்னா ஆதிசேஷனுக்கு மேலே தான் வந்து நாராயணர் வந்து விஷ்ணு பகவான் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாரு மற்ற எல்லா இடங்களையும். இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கார்கோடகன்ற பாம்பு, அதாவது பாம்புகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய கார்கோடன் மேலே சயன கோலத்தில் விஷ்ணு பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. வச்சுருங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். ஸோ நாமக்கல் ஆஞ்சநேய கோயிலுக்கு போகிறவங்க இந்த நரசிம்மர் கோயிலுக்கும் போயிட்டு இந்த ரங்கநாதரையும் பார்த்துட்டு வாங்க. இந்த ரங்கநாதரை பார்க்குறது மூலமாக நம்மளோட ஜாதகத்தில் காலசர்ப தோஷ கார்கோட காலசர்ப தோஷம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த தோஷம் கண்டிப்பாக போகும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி நண்பர்களே.